சிலுவை என்று சொன்னாலே அந்த சிலுவை தவறுகள் செய்கிற அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சாபமான ஒரு காரியத்தை செய்கிற மனிதர்களை அந்த மரத்தில் ஏற்றுகிறது தான் சிலுவை என்று அந்த காலத்திலே சொல்லப்படுகிறது. சோ அந்த சாபமான மரத்தையும் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் சிலுவையிலே நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு எவ்வளவு அன்போடு அரவணைப்போடு உங்க மேலையும் என் மேலையும் அவருக்கு ஒரு இரக்கம் இருந்திருக்குமானால், ஒரு தயவு இருந்திருக்குமானால், ஒரு கிருபை இருந்திருக்குமானால், இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழலிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அரவணைத்து வைத்திருக்கிறாருங்க. ஒரு குரங்கு குட்டியோ பூனை குட்டியோ பார்க்கிற போது தன்னுடைய பிள்ளைகள் நடக்க முடியாத சூழ்நிலையில ஒரு குரங்கு குட்டியினுடைய அந்த பிள்ளை குட்டி நடக்க முடியாத நேரத்தில் தன்னுடைய மார்பிலை சுமந்து கொண்டு இந்த குரங்கு தாய் குரங்கு தன்னுடைய பிள்ளையை சுமந்து போகிறதை பார்க்க முடியும். அதே போலதாங்க உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பிள்ளையை போல ஆண்டவர் அரவணைத்து தன்னுடைய மார்பிலை அவர் சுமந்து சென்றதுதான் இந்த சிலுவையின் ஆசீர்வாதம்.